உண்மையிலே வந்து பாருங்க அவங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு பணத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலே வந்து இதை வச்சு அவங்களோட வாழ்க்கை தரத்துல இது ஒரு மாற்றம் நடக்கும் தானே என்றதால தானே அவங்க இப்படி பேசினாங்க. என் மேல நம்பிக்கை வச்சு அவங்க வீடியோ மூலமா பேசினதாலதான் அவங்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபான்றது கிடைச்சிருக்கு. உண்மையிலே வந்து எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இந்த குடும்பத்துக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. எண்ணி பாருங்க எவ்வளவு வரைக்கும். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 15 டாய்லெட் கட்டுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் தந்தது எங்களுக்கு சந்தோஷம். உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சு, உங்களுக்கு அதை விட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன அவ்வளவு உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லாம தருந்தோம். கடைசியில உங்கள்கிட்ட கொடுத்து அந்த டாய்லெட் கட்டுறதுக்கு வசதி கிடைச்சிருக்கு. அப்படியே ஒரு கஷ்ட சூழ்நிலையில தானே அவங்க ஒரு வீடியோ மூலமா என்ன அவங்க உதவி கேட்டது. அவங்க ஒரு அப்பா இருந்து அவர் உழைக்கக்கூடிய இருந்தா நீங்க அதை கேட்டுக்க மாட்டீங்க. இதுல வந்து பொய் சொல்லி அவங்க உதவி ஒன்றும் கேட்கல. அவங்களோட உண்மையிலேயே கஷ்டம். அவ வந்து உண்மையிலேயே இன்றைக்கு கூட அந்த பிள்ளையோட முகத்துல வந்து நான் கேட்டேன் இந்த வாட்ட மாதிரி அதான் வந்த உடனே கேட்டேன்னா நான் வீடியோ உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்தேன். இப்பயே முகம் வாட்டமா இருக்குங்கன்னு கேட்க அவங்க 2 மணிக்கு எழும்பி என்ன தேங்காய் திருவி வேலைகள் செய்யறதாம். அதனால முகம் பார்த்தாலும் தெரியும் இந்த பிள்ளையோட முகம் நித்திர முழிக்கல. நம்ம கஷ்டத்துக்காக தான் இந்த புள்ள நமக்கு உதவி செஞ்சு தருது அந்த மூலையில. இப்ப எப்படியும் என்ன அந்த பிஹெச்ட போயிட்டு காலையில பிஹெச்ட போய் கதைச்சி அவரை கொண்டு வந்து காட்டி அவரு இடம் எடுத்து தந்தா தான் கட்டவும். நீங்க பொருத்தமான இடம் எடுத்து தந்தது புறானே. ஓகே, இப்போ அதுதானே நல்லபடியா காட்டி போட்டு நம்ம அதுக்கு பிறகும் காட்டத்தானே வேணும். அந்த உதவி செஞ்சாக்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நாங்க அனுப்பின பணத்தொகையை பயன்படுத்தி உண்மையிலே வந்து அவங்ககிட்ட காட்ட நாம செஞ்சு போட்டோம். அவங்க தான் அந்த பணத்துக்கு நாம செஞ்சு போட்டு அவங்ககிட்ட அதை காட்டினாதான் அவங்க நம்புவாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல நிற்கிறேன். 1 மாதத்துக்கு முதல் இதே இடத்துல இருந்து ஒரு குடும்பத்தை சந்திச்சு உதவி கேட்டிருந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க. இப்ப அவங்களுக்கு உதவி கிடைச்சிருந்தது, அதை கொடுக்க தான் வந்திருக்கிறேன். உண்மையிலேயே நான் இப்ப நிறைய பேருக்கு வீடியோ எடுத்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு உதவி எடுத்து கொண்டு வரேன். இப்ப நான் இதுவரைக்கும் உதவி திட்டங்கள் செஞ்சதுல பணத்தொகை கொடுத்திருந்தேன் தானே, அதுலயே ஒரு பெரிய ஒரு பணத்தொகை இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்ப அந்த பணத்தொகையை தான் எங்கள்கிட்ட கையில கொண்டு கொடுத்துட்டு அவங்களோட நிலைமை நான் வீடியோ எடுத்ததுக்கு பிறகு அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு, அதுக்கு பிறகு நம்மளா தெரியும் தானே. ஒருவங்க வீடியோல வராங்கன்னு சொன்னா நிறைய பேர் பார்த்து கேட்பாங்க, என்ன நீங்க யூடியூப்ல வரீங்க டிக்டாக்ல வரீங்கன்னு கேட்பாங்க. அதை கேட்போம் அவங்கள்ட்ட. நான் வீடியோ எடுத்தது பிறகு இப்படி உங்களோட வாழ்க்கை போனதுன்னு கேட்போம். உண்மையிலே தானே ஒரு பெண் பிள்ளை உண்மையில சில கமெண்ட்டுகள் வரும், பெண்கள முகத்தை மறைச்சு போடுங்கலாம் கமெண்ட் பண்ணுவாங்க தானே. உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு கஷ்டம், அவங்களோட அப்படியான கஷ்ட நிலையில இருக்கக்குள்ள அதெல்லாம் அவங்க எப்படி பாக்குற. உண்மையிலேயே வந்து அவங்க வந்து வீடியோவில் அவங்களோட கஷ்டத்தை இப்ப நேரடியா சொன்னா தானே அவங்களுக்கு உதவின்றது கிடைக்கும். அதனாலதான் அவங்க பேசுறாங்க. மற்றபடி வேறொன்னும் இல்லை தானே அதுல. உண்மையிலேயே வந்து அதையும் அவங்க ஒரு கஷ்டப்பட்டாக்கள் இப்படி வீடியோ மூலமா பேசுறதையும் அதையும் ஒரு தப்பா எடுத்து சில ஆக்கள் அப்படி அதை வேற விதமா பயன்படுத்தி நினைக்கிறது உண்மையிலேன்றது அதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு தகாத ஒரு செயல் என்று நான் சொல்லுவேன். இப்ப நான் வீடியோ போடுறேன், இப்ப பெண்கள வீடியோ போடுறதெல்லாம் அவங்களோட ஒரு சம்மதத்தோட நான் போடுவேன். அது அதான் நிறைய பேர் ஒரு சில கமெண்ட்டுகள் தான் வரும். இப்ப அதானே அதை முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட போயிட்டு கேட்பேன், நான் வீடியோ போட்டதுக்கு பிறகு எப்படி யாரும் எது சொன்னாங்கன்னு கேட்போம். உண்மையிலேயே வந்து பாருங்க, அவங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு பணத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலே வந்து இதை வச்சு அவங்களோட வாழ்க்கை தரத்துல இது ஒரு மாற்றம் நடக்கும் தானே என்றதால தானே அவங்க இப்படி பேசினாங்க. என் மேல நம்பிக்கை வச்சு அவங்க வீடியோ மூலமா பேசினதாலதான் அவங்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபான்றது கிடைச்சிருக்கு. உண்மையிலே வந்து எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இந்த குடும்பத்துக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. ஓகே தானே. இந்த சந்தோஷத்தோடய அவங்ககிட்ட போயிட்டு இந்த பணத்தை கொடுத்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகே தானே. இதே போலதான் 1 மாசத்துக்கு முதல் போனோம் நாங்க. உண்மையிலே வந்து அந்த வீடியோ ரொம்பவே சோகமா போனது. ஆனா இந்த வீடியோ ரொம்பவே மகிழ்ச்சியா போகும்ன்ற ஒரு நம்பிக்கையோட போவோம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்கன்னு மைக் ஒன் பண்ணிடுறேன்.
இந்த குடும்பத்துக்கு தான் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. ஏன்னா அப்ப தங்கச்சி சொன்னாங்க, ரொம்ப வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணினாங்க. ஏன்னா ரொம்ப கவலையா தான் பேசினீங்க அந்த வீடியோவில். அப்பா இறந்ததுக்கு பிறகு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு இப்போ உதவி தேவைப்படுதுன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் தானே நான் எவ்வளவு முயற்சி செஞ்சேன் நான் உங்களுக்கு உதவி எடுத்து தாரத்துக்கு. ஏன்னா வீட்டுக்கு தாங்கடமில்ல நீங்க ஓடி நினைங்க, அது கிடைக்கல, மட்டும் நம்பிக்கிறீர்கள். உண்மையிலே தானே இந்த இவங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைக்க இருந்தது, ஒரு வீட்டுக்கான உதவி கிடைக்க இருந்தது. அதே சில காரணங்களால கிடைக்காம போயிட்டு. ஆனா வந்து என்ன உண்மையிலே வந்து உங்களுக்கு கிடைச்சதை நான் உங்களுக்கு கொண்டு தருவேன் ஒரு நம்பிக்கையோட அவங்களும் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன நான் 2 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு இப்ப உதவி மூலமா இப்ப கொடுக்க போறேன். தரப்போறேன். இந்தாங்க, இதுல பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 2 லட்சம் ரூபாய் இருக்கு. 2 லட்சம் ரூபாய். உண்மையிலேயே வந்து நான் இதுவரைக்கும் யாருக்கு என்னோட வீடியோஸ் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதுவரைக்கும் 2 லட்சம் ரூபாய் யாருக்கும் கொடுத்தது இல்லை. கடைசியா கொடுத்தது ஒரு 1,76,000 தான் நான் கடைசியா கொடுத்தேன்னா. அந்த அக்காவுக்கு வீல் சேர் வாங்குறதுக்கும் கோழிக்கூடு கட்டுறதுக்கும் அந்த உதவி கிடைச்சிருந்தது. சரிதானே, உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் இந்த சந்தோஷம் தானே. டாய்லெட் கட்டுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் தந்தது எங்களுக்கு சந்தோஷம். உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சு, உங்களுக்கு அதை விட நன்றியை தெரிவிச்சு கொள்கின்றோம். என்ன இவ்வளவு உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லாம இருந்தோம். கடைசியில உங்கள்கிட்ட கொடுத்துதான் இந்த டாய்லெட் கட்டுறதுக்கு வசதி கிடைச்சிருக்கு. மற்றவங்களுக்கு சில உதவிகள் செஞ்சு தரணும். நாங்க நேரத்தோட வீடியோல கதைச்சிருந்தோம். வீட்டுக்கான உதவியும் சாப்பாட்டுக்கான உதவியும் நீ செஞ்சு தரணும் கேட்டுக்கொள்வோம். அப்படி என்ன? ஓகே, அப்ப இன்னும் உதவி தேவைப்படுது உங்களுக்கு. சரிதானே. இப்ப இதுதானே, இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன உதவி கிடைச்சதோ அதை நான் வந்து தந்திருக்கிறேன். உண்மையிலேயே வந்து இந்த உதவியை செஞ்சாக்களை நம்ம மறக்கூடாதானே? உங்களை நாங்க மறக்கலாது. நீங்க தான் கடமையில ஓடி நீங்க அந்த வீட்டுக்காக தான் ஓடி ஓடிட்டு. அப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன், வீடால உங்களா தயவு எடுத்து தர இல்லாட்டி வேற உதவி எல்லாம் எங்களுக்கு செஞ்சுதான் தான் உண்மையிலேயே வந்து நானும் இயன்றளவு முயற்சி செய்தேன். ஓகே, இதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும்னு சொன்னா அதை வந்து உங்களோட கையில நான் தருவேன். ஓகே தான். நீங்க இப்ப இந்த உதவியை நான் யாரு செஞ்சேன்னு சொல்லிடுறேன். பெல்ஜியம் நாட்டில் இருக்கிற சக்திவேல் மஹிரா அந்த அக்கா 1,60,000 அனுப்பியிருந்தாங்க. அவதான் மொத்தம் 1,60,000 அனுப்பியிருந்தேன். அடுத்தது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விது ப்ரோ, அவரு 35,000 அனுப்பியிருந்தாரு. அடுத்தது லண்டன்ல இருக்கிற கைதடி ஒன்றியம் நிறுவனம், அவங்க ஒரு 5,000 அனுப்பியிருந்தாங்க. இப்ப சொல்ல போனா உண்மையிலேயே வந்து நான் கொடுத்ததே ஒரு பெரிய தொகை நான் சொல்லிடுறேன். உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு இவங்களுக்கு இந்த உதவி கிடைச்சது. ஏன்னா அடுத்தது என்ன சொல்லணும்டா, அப்படித்தானே. இப்ப நீங்க வந்து வீடியோல நீங்க பேசுறீங்க, எதுக்காக பேசுனீங்க? உங்களோட கஷ்ட நிலையே மேல சொல்ல போனா அவங்க ஒரு வளைச்சி தகரத்தார அடைச்சு மேலே வந்து இந்த டைம்ல ஸ்ரீலங்காட வெப்பநிலைக்கும் மேலே இதுக்குள்ள இருக்கலாமே இருக்கும். அப்படியே ஒரு கஷ்ட சூழ்நிலையில தானே அவங்க ஒரு வீடியோ மூலமா என்ன உதவி கேட்டது. அவங்க ஒரு அப்பா இருந்து அவர் உழைக்கக்கூடிய இருந்தா நீங்க அதை கேட்டுக்க மாட்டீங்க. இதுல வந்து பொய் சொல்லி அவங்க உதவி ஒண்ணும் கேட்கல. அவங்களோட உண்மையிலேயே கஷ்டம். அவ வந்து உண்மையிலேயே இன்றைக்கு கூட இந்த பிள்ளையோட முகத்துல வந்து நான் கேட்டேன், இந்த வாட்ட மாதிரி அதான் வந்த உடனே கேட்டேன்னா நான் வீடியோ உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்தேன். இப்பயே முகம் வாட்ட மாதிரி இருக்குங்கன்னு கேட்க அவங்க 2 மணிக்கு எழும்பி என்ன தேங்காய் திருவி வேலைகள் செய்யறதாம். அதனால ஒரு முகம் பார்த்தாலும் தெரியும் இந்த பிள்ளையோட முகம் முன்னே நித்திர முழிக்கல. நம்ம கஷ்டத்துக்காக தான் இந்த புள்ள நமக்கு உதவி செஞ்சு தருது. அம்மா வேலை செய்யல, அம்மா ஒரு வேலையை செஞ்சா புள்ள தேங்காய திருவி தருது. மைக்க வேலையா புள்ள அம்மாவோட வந்து உதவி அந்த வேலையை செஞ்சா தான் சாப்பிடலாம் நாங்க. அதுதானே என்ன அதுதான் அந்த இதனாலதான் இப்படி அவங்கள இயலாத கட்டத்துல வீடியோ மூலமா உதவி கேட்டேன். என்ன அதெல்லாம் நாங்க கேட்டோம். நாங்க உதவி கேட்டது இப்படித்தானே. அப்ப கஷ்டம் என்று சொன்னா கேட்கத்தானே வேணும். என்ன அவங்களால உதவி அவங்க செஞ்சு தருவாங்க. வேற ஊருக்காரர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. அதான் யாரும் வந்து உங்களோட வீடியோ பார்த்து யாரும் கேட்டாங்களா என்ன நீங்க வீடியோஸ்ல பேசுறீங்கன்னு? கேட்கல.
ஒருத்தரங்க அநேகமா நீங்க வெளியில போனா தான் கேட்பாங்க. ஏன்னா நாலு காலத்துக்கு வெளியே விட மாட்டா நான் தங்கச்சி வெளியிலேயே போறது வீட்டு அம்மாக்கு உதவி செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளா இருக்கிற நீங்க உங்ககிட்ட யாரும் கேட்கலையா? எங்கிட்ட ஒருத்தரங்க நிலம் எல்லாருக்கும் தெரியும். நான் இப்ப லீவு நாள் கச்சாங்கந்த பாக்குற வேலைக்கு எல்லாம் நான் போறேன். 2 3 நாள் நான் போயிட்டு அம்மா வந்தேன். இப்பயும் 2 நாளைக்கு தானே இப்ப மர போயிடுவேன் கச்சாங்கந்த பார்த்து பொழுதோட வாரேன். மரைக்கால் 100 ரூபாய் தராங்க. இந்த வெயில கிடந்து நாங்க மரைக்காலன்னு சொன்னா 100 ரூபாண்டா? ஒரு மரைக்கா கந்த பார்த்து கொடுத்தா 100 ரூபாய். 100 ரூபாய் என்ன? அப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. நாளைக்கு 10 மரைக்கா கந்த பாக்குறேன். 1200 ரூபாய் காசு சொல்லுது. அதுதானே உண்மையிலேயே வந்து அதானே. இப்ப நான் 2 லட்சம் தந்திருக்கிறேன். இந்த காசு உங்களுக்கு கையில நீங்க உழைச்சி எடுக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? வருஷம் எடுக்குமா? வருஷம் எடுக்கும். என்ன இந்த காசங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையில்லை. அண்டை கண்ட நான் உழைச்சிக்குவேன். நானும் டொய்லெட் ஒன்று கட்ட போறேன். டொய்லெட் ஒன்று கட்ட போறீங்க. அதுக்காகத்தான் நான் 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா இந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருந்தேன் நான் கொடுத்திருக்கிறேன். உண்மையிலே வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் இந்த 2 லட்சம் ரூபா. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எங்களுக்கு இது பெரிய ஒரு உதவிதான் இந்த காசு கிடைச்சதுனால. ஆனா இந்த காசு அனுப்பினவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். உங்களுக்கும் தெரிவிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக காரணம் அதுதானே. என்ன நம்மட கஷ்டத்தை இன்னும் ஒரு செய்யல. நம்ம உரியா கட்ட சொன்னாதான் அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க. சொன்னீங்க உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு உதவியும் கிடைக்கலன்னு சொன்னீங்க. இப்ப நான் ஒருவங்களை வீடியோ போடுறேன்னு சொன்னா அவங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களான்னு அறிஞ்சுதானே விசாரிச்சுதான் நான் போடுறேன். நான் நார்மலா வந்து இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. திரும்பியும் காட்டுறேன் அவங்களோட வீட்டை பாருங்க. ஏன்னா உண்மையிலே வந்து இவங்களுக்கு அந்த வீடு வாய்ப்பு கொஞ்சம் நழுவிட்டு போயிட்டு அந்த வீடு வாய்ப்பு கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மை அம்மா சந்தோஷம் தானே. விதிக்கு வயது பார்த்த புள்ள வச்சுட்டு நான் இருக்கிறேன். யாரு உதவி அவங்கதான் எங்களுக்கு உதவி செஞ்சு வீட்டுக்கு கொண்டு பழி செஞ்சு தரவணும். அதான் பாப்பம். நான் உங்களுக்கு கிடைச்ச உதவியை நான் செஞ்சிருக்கிறேன். என்ன உங்களுக்கு கிடைச்ச உதவியை நான் செஞ்சிருக்கிறேன். அப்ப என்ன வேலைகளுக்கு போறீங்களா? அப்ப இல்ல உங்களோட பிசினஸ் என்ன மாதிரி போகுது? நாளைக்கு 1000 ரூபாய் உழைப்பு. நம்ம உழைப்பு 1000 ரூபாய் இருக்குது. இப்ப நீங்க காலையில கொண்டு கொடுத்துட்டு வந்து பின்ன காசை வாங்கிட்டு வந்துதான் சமைக்க வேணும். இன்றைக்கு செய்யலையா? இன்றைக்கு காலமே செஞ்சேன். செஞ்ச சாப்பாட்டுல வைக்க கொடுத்த காலமே மதியம் சமைக்கல. அதான் அந்த ஒழுங்கா சாப்பிடாதான் எப்படி நீங்க அந்த ஒரு என்ன கண் முழிக்கிறீங்க? வேலை என்ன வேலை தொழில் செய்யறீங்க. நல்லா சாப்பிட்டா தானே அடுத்த நாள் உஷாராலுமே வேலை செய்யலாம். சாப்பிடுறதுக்கு அதால கொண்டு வந்தானே அதை சாப்பிடணும். சகல சாமானம் வாங்கணும். தண்ணியை விட அமைக்கிறது முழுதும் வாங்கணும். தண்ணியை விட மத்த எல்லாம் வாங்கணும். ஓகே, போன வீடியோல சொன்னதுதானே எல்லாம் சொன்னதுதானே. இப்ப அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு நீங்க எவ்வளவு டொய்லெட் கட்ட போறீங்க? இந்த வளவையும் பாருங்க எவ்வளவு கட்ட போறீங்க. வந்து மணலான இடம் தான் பார்த்தா தெரியும். ஃபுல்லா நல்ல மணல் கட்ட போறோம் டொய்லெட். அப்படின்னு என்ன பக்கத்து வீட்டார்கள் மாதிரி கட்டுறாங்க போல. என்ன கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த மூலையில இப்ப எப்படியும் என்ன அந்த பிஹெச்ட போயிட்டு காட்டி இடம் எடுத்து தந்தா தான் கட்டவும். நீங்க பொருத்தமான இடம் எடுத்து தந்தது புறானே. ஓகே, இப்ப அதுதானே நல்லபடியா காட்டி போட்டு நம்ம அதுக்கு பிறகும் காட்டத்தானே வேணுமே. அந்த உதவி செஞ்சாக்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நாங்க அனுப்பின பணத்தொகையை பயன்படுத்தி உண்மையிலே வந்து அவங்ககிட்ட காட்ட நாம செஞ்சு போட்டோம். அவங்க தந்த பணத்துக்கு நாம செஞ்சு போட்டு அவங்ககிட்ட காட்டணும். அவங்க நம்புவாங்க. அது அவங்களுக்கும் அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குதானே. இப்ப நான் வீடியோ எடுத்து போறதுக்கு காரணமா தான் அவங்க வந்து காசு அனுப்பிட்டு அவங்க நீங்க சந்தோஷப்படுறதெல்லாம் ஒரு வீடியோ மூலமா பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க நம்பணுமே. கொடுத்த காசை சாப்பிடுத்தாங்களா என்ன செஞ்சாங்க 2000 நாம செஞ்சு போட்டா அவங்ககிட்ட. இப்ப இந்த ஒரு பணத்தொகையை வச்சு இப்ப நான் முன்னின்று உங்களுக்கு செஞ்சு தரேன். அது ஓகே தானே உங்களுக்கு? என்ன முன்னின்று நான் உங்களுக்கு ஒரு செஞ்சு தாரேன். என்ன அதான் நம்ம வளமையா செஞ்சு வர்றது. அதுதானே அந்த வகையில அப்படி நம்ம செய்வோம். ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லுங்க. சரிதானே? ஏதாவது சொல்ல போறீங்களா வீடியோல? நன்றிதான் சொல்ல போறேன். நன்றிதானே. இந்த உதவி கிடைச்சதுக்கு நன்றிதான் சொல்ல. நன்றி. வந்து சந்தோஷமா தான் இருக்கு. போன வீடியோ எடுக்கும் போது ரொம்ப கவலையோட நம்ம வீடியோ பிள்ளைய வச்சு சம்மதிக்க நமக்கு என்ன முடிய போதும் முடியாது. இப்ப ஒரு ஆம்பளை இருந்து உதவி செய்யற மாதிரி இல்லையா? பொம்பளையால செய்ய முடியாதானே ஒன்றையும். இப்ப அவங்க அவர் இருப்பாருண்டா எல்லாம் செய்வாரு. அவர் நம்ம என்ன செய்ய போறோம்? பண்டை கண்டாடி செவஞ்சு சாப்பிடுறதே எவ்வளவு ஒரு கஷ்ட நிலையில இருக்கு. இப்ப இவ்வளவுக்குள்ள செய்யலாம். மாறி மழை வந்த மாதிரி ஒன்றும் செய்யலாம். அதுக்கு பிறகு தொழில்கள் இல்ல. தொழில் ஒன்று மரணி மழையெல்லாம் பட்டாந்து 1ஆம் மாதத்துக்கு போறான் தொழில் செய்யலாம். அதுதானே
ஓகேங்க. இப்ப நம்ம சொன்னாவும் என்ன தொழில்கள் இப்ப செய்யறீங்க, மழை டைம்ல தொழில் இல்லாம போனா ஒரு சாப்பிடுறது கூட வசதி இல்லாம இருப்பீங்களா? எனக்கு இப்ப சகல நான் காசால இல்ல அம்மாங்கிறது தண்ணி மட்டும் தான் இல்ல சகலதான் காசுக்குள்ள வாங்குவோம். சரி ஓகேங்க. உண்மையிலே வந்து இந்த உதவி கிடைச்சது உங்களுக்கு உண்மையிலே பெரிய விஷயம். உங்களுக்கு தான் நன்றி நான் சொல்லுவேன்டா. கடம்பலா கிடந்தங்களுக்கு நீங்க பாதாடுறீங்க. அதானே என்னால உண்மையிலேயே நல்லது நடந்தா என்ன எனக்கு சந்தோஷம் தானே. இப்ப தங்கச்சி எப்படி கவலைப்பட்டு பேசினாங்க, எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, அந்த சந்தோஷத்தை பாக்குறதுன்றது எங்களுக்கு சந்தோஷம். சரிதானே? ஓகே. சரி போடுறீங்க போன வீடியோல என்ன காத்து வராப்பா ஏன்னா அது எல்லாரும் இந்த வீடியோ பாக்குறாங்க உங்களுக்கு பேரும் இந்த புள்ள கத்துறது இவ்வளவு ஒரு மனத்தாக மாதிரிக்கா வந்து இதுல வீடியோ பாக்குறாங்க போன பாக்குறாங்க சொல்றாங்க. அதான் உண்மையிலே வந்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசின அவங்களோட அப்பாவை நினைச்சு. ஓகே. ஆனா இந்த வீடியோல அழுகுறாதீங்க, சந்தோஷம். அப்பா இருந்த செல்வமாக வளர்த்தவர் கடைசிக்குள்ள உள்ள அதான் நீ அந்த வீடியோல அந்த பையனு சொன்ன உனக்கு எல்லாம் செஞ்சு தருவேன் சொல்லி போடுறதே கடைசியா முடிஞ்சாங்க. அதுதாங்க உண்மையிலேயே வந்து ஓகே. நம்ம இந்த வீடியோ சந்தோஷமா தான் முடிக்கணும். ஓகே நாங்க இந்த வீடியோ முடிப்போமா? முடிங்க முடியல சந்தோஷமா முடிங்க. நீங்க சந்தோஷமா முடிப்போம். திரும்பவும் நம்ம எடுக்கத்தானே வேணும், வீடியோ எடுக்கத்தான் வேணும். நாங்க வீடியோக்கு நாங்க நீங்க தாரது நாங்க வாங்கி எடுப்போம். வாங்கி சந்தோஷம். என்ன நான் தந்தது காணாது அவங்களுக்கு. நான் இதுவரைக்கும் கொடுத்ததுலயே ஒரு பெரிய பணத்தொகை தான் தந்திருக்கிறேன். நீங்க கொண்டு வந்து அதான் நம்ம இப்ப நாங்க தாரத வந்து நீங்க மனசார ஏற்றுக்கொள்ளலாம். சரிதானே? உண்மையிலேயே வந்து இதை வச்சு நீங்க இப்ப டொய்லெட்டுக்குரிய வசதியை நீங்க ஏற்படுத்திட்டு நீங்க உங்களோட தொழிலை நீங்க செஞ்சீங்க, அதையே நீங்க தொடர்ச்சியா செஞ்சு கொடுத்தீங்க. லைஃப்ன்றது வந்து உடனே மாறுறதுதானே. அது வந்து கொஞ்சம் டொய்லெட் கட்டுறதுக்கு மேசமாரி வந்து கட்டுவாங்க. நான் கச்சான் கொடுங்க போவேன் அப்படின்னு அந்த பார்க்க போவேன். எந்த வார தொழிலையும் உடையலாது கட்டி முடிச்சிட்டுனா உங்களுக்கு கோல் எடுப்பேன் வாங்க பாக்க. அப்படித்தானே? இல்ல நான் தானே சொன்னேன். நான் முன்னின்று தான் நான் செய்வேன். வந்து என்ன இப்ப நீங்களும் இல்லன்றீங்க, நான் முன்னின்று தான் செய்வேன். வளமே அப்படித்தான் நான் செய்யறது. ஓகே தானே? இப்ப நான் முன்னின்று செஞ்சுட்டு நம்ம வீடியோல தெரியப்படுத்தும். சரிதானே? ஓகே. அது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. ஓகேங்க. உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ நாங்க சந்தோஷமா முடிச்சுக்கொள்றோம். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.